நிக்கிலன் சமைச்சு ஃபுல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த வீடியோவில் நிக்கிலன் செய்கிற ஹாட் மில்க் சாக்லேட் கேக், அதுவும் எக்லெஸ், எப்படி பண்ணுறான் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலவித்யா வைக்கம் சிங். வெல்கம் டு விதஸ் கிச்சன். வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாட் மில்க் சாக்லேட் கேக் நிக்கிலனோடது. அவனை கேக் செய்ய சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்காக ஒரு கேக் தம்பி செய்ய போகிறான். இதுக்கு ஒரு சின்ன ஹாட் மில்க் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்து வெயிங் ஸ்கேலில் வச்சுருக்கான். ஜஸ்ட் 120 ml பால் எடுத்துக்கிட்டான். இது கிட்டத்தட்ட அரை கப் இருக்கும். இப்போ அது கூடவே 110 கிராம் பட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர் கிட்டத்தட்ட அரை கப் தான் இருக்கும். இதை எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டான்னா, அடுப்பில் வச்சு சூடு பண்ணணும் இல்லையா? டேபிளில் வச்சு செஞ்சால் எப்படி செய்கிறது, வாங்கம்மா பின்னாலன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ இங்கே வச்சு லைட்டாக அதை மெல்ட் பண்ணிக்கோங்க. பாயில் ஆகிற கன்சிஸ்டன்சியில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பாயில் வரப்போகுது அப்படிங்கிறப்ப ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக் டு த டேபிள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் அகலமானதாக. அதில் இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் தயிர், அதாவது 60 ml அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியணும்னு சொல்லி வெயிங் ஸ்கேல் இந்த பக்கம் திருப்பி வச்சேன். பாவத்தை பிள்ளைக்கு தெரியல போல எட்டி எட்டி பார்த்துட்டு கிடக்கான். சீனி 3/4 கப் எடுத்துக்கோங்க. தட் இஸ் 150 grams. ஓகேவா? இந்த பவுல் அழகாக இருக்குன்னு சொல்லி இதில் வச்சேன். மொத்தமாக போட்டும் 150 வரல. சரின்னு திரும்ப எடுத்துகிட்டு வந்து திரும்ப போட்டான். ஸோ 2 தடவை போடுறான்னு நினைக்காதீங்க. ஓவரால் சீனி வந்து 150 grams தான். தடவி 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 அது கரெக்டாக வர்ற வரைக்கும் போட்டுட்ருக்கான். படா போட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டான். நெக்ஸ்ட் என்னென்னு பார்ப்போமா? நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸை இந்த தயிரோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த சுகர் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தர் சாப்பிட்டுட்டு இருக்கான். என்னத்தை சீனி அள்ளி அள்ளி வயலை போட்டுட்டு எடுக்கான். ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு தனி பவுலில் செப்பரேட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் மைதா, அதாவது 160 கிராம் மைதா எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட கண்ணப்பர் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அது 7.5 grams இருக்கும். போட்டுகிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. 1/2 டீஸ்பூனில் 3 தடவை சேர்த்துக்கிட்டான். பார்த்தது போதும்ல, போடு. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டான். அவ்வளோதான். கலக்குங்க சார். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது எல்லாத்தையும் சலிச்சு கூட எடுத்துக்கலாம். சலிக்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதுக்கு இடையில ஓவனை ப்ரீஹீட் பண்ணணும். ஸோ அதை போய் 10 minutes ப்ரீஹீட் பண்ணியாச்சு 180 டிகிரியில். இப்போ வந்து இந்த ட்ரை அண்ட் வெட் இன்க்ரீடியன்ஸை ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துட்டுருக்காப்புல தம்பி. மைதா கலவையும் தயிர் கலவையும் நல்லா கலந்துக்கோங்க. திட்டாக தான் வரும், பரவாயில்ல. என்ன தலையில் கையை வச்சுட்டு ஆத்தி? ஆமாம்ல, சாக்லேட் கேக்குன்னு சொன்னோம், கொக்கோ பவுடர் போட மறந்தாச்சு. கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. சரியா 20 கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்துட்டு நம்ம ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பால், அது கொஞ்சம் ஆறி இருந்ததுன்னா திரும்ப மைல்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஊற்றும் போது கொஞ்சம் சூடாக தான் இருக்கணும். அதை ஊற்றி நல்லாவே விஸ்க் வச்சு விஸ்க் பண்ணிக்கோங்க. கெட்டி கெட்டியாக இருக்குன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ ஸ்பீடாக விஸ்க் பண்ணாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு பேனில் பட்டர் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட எந்த பேன் இருக்கோ நீங்கள் அந்த பேன் யூஸ் பண்ணலாம். நான் சின்ன சின்ன க்யூப்ஸாக கொடுத்தா கட் பண்ணி கொடுக்குற வேலை மிச்சம்னு சொல்லி இந்த பேன் எடுத்திருக்கேன். எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை, கரண்டியை சுற்றினது போதும். முதல்ல பேட்டரி எடுத்து ஊற்று. ஒவ்வொரு ஸ்கொயருக்குள்ளேயும் 2 ஸ்கூப் தேவைப்பட்டுச்சு. எல்லா பேட்டரியும் ஊற்றின அப்புறம் இதை போய் ஓடிஜியில் வேக வச்சிடலாம். கரெக்டாக 180 டிகிரியில் 30 minutesக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வேகிற டைமுக்குள்ளே நம்ம ஒரு சாக்லேட் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. என்னைக்காவது சிந்தாம ஊத்திரியால எப்போ பாரு பாலை சிந்திக்கிட்டு 2 கப் பால் சேர்த்துட்டு 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க. இது கூட சாக்லேட் வந்து காம்பவுண்ட் சாக்லேட் இருக்கு இல்லையா, அது பெருசாக ஒரு 2 பீஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 25 grams வரும்னு வச்சுக்கோங்களேன். அதையும் சேர்த்து ஒரு பாயில் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகி கொஞ்சம் திக்காகட்டும். திக்கானதுக்கப்புறம் ரொம்ப திக்காகக்கூடாது. பிகாஸ் கொஞ்சம் தின்னாக இருந்தால் நமக்கு அந்த கேக்கில் அது சோக்காக ஈஸியாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஓரமாக வச்சுட்டு கேக் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு வந்துடலாம். 30 minutes கம்ப்ளீட் ஆகிடுச்சு. எடு தம்பி, இல்லை அடுப்பில் மட்டும் விளையாடாதல எடு. பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இது எப்படி வெந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு. சூப்பராக இருக்குல்ல? இப்போ இதிலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டியா? பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. செம்மையாக இல்லை? சாக்லேட் காமிச்சிட்டு அப்புறம் சாப்பிடு. அதுக்குள்ளே என்ன அவசரம்? நிச்சயமாகவே சூப்பராக வந்திருக்கு. நாங்களே எதிர்பார்க்கல. டிவி அப்புறம் பாரல, முதல்ல வேலையை முடிப்போம். காட்டு கேக்கு பவுன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கிறத காட்டு தம்பி. அப்போ தான் சாஃப்டாக இருக்கா இல்லையான்னு தெரியும். உனக்கும் எனக்கும் தெரியும். நம்ம தொட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணி காட்டுமா?
பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பவுன்ஸ் பேக் ஆகுது. எவ்வளோ சாஃப்டாக எக்லெஸ் வரும் நாங்கள் கொஞ்சமாக எதிர்பார்க்கலங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கேக்கில் நம்ம இப்போ மில்கை ஊற்ற போகிறோம். அந்த மில்க் சோக் ஆகணும் இல்லையா, அதனால் சின்னதாக ஒரு பவுல் மாதிரி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அது கேக்கை சுற்றி நின்று அதில் ஊறுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த ஹாட் மில்க் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, சாக்லேட் மில்க், அதை ஒவ்வொரு கேக் மேலேயும் உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. சாக்லேட் அடிக்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக ஒரு கேக்கோட நிப்பாட்ட மாட்டீங்க. எல்லா பீஸ்லேயும் தாராளமாக பாலை ஊற்றுனதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், ஊற வச்சு நீ பாரு, சாக்கோ சிப்ஸை மேலே போடணும்னு கேட்டான்னு கொடுத்தா வாயில் போட்டுட்ருக்கான். சும்மா கார்னிஷிங்க்கு அவன் ஆசைப்பட்டான்னு சொல்லி சாக்கோ சிப்ஸ் போட்டோம். இது கம்பல்சரிலாம் கிடையாது, வேணும்னா போட்டுக்கோங்க. தம்பி மாதிரி டைரெக்டாக வாயில் போட்டாலும் சரி, இல்லை கார்னிஷிங்க்கு கேக் மேலே போட்டாலும் சரி, உங்கள் பெரியும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சு சாப்பிட்ணுன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க. சில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி அவசர அவசரமாக எடுப்பில் சாப்பிட போகிறேம்மான்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுத்துடலான்னு சொன்னேன். சாப்பிட்டு பார்க்க போகிறேன் சூடா அப்படின்னு சொல்லி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சாப்பிடு தம்பி, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கியா, சாப்பிடு. தம்பி சாப்பிட்றத பார்க்கும்போதே நமக்கும் சாப்பிடணும்னு தோணுதில்ல. சூப்பராக இருக்குல்ல தம்பி, செம்ம சாஃப்ட்டுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உண்மையிலே எக்கு போடலைனாலும் இந்த கேக் இவ்வளோ சாஃப்டாக வரும்னு கொஞ்சமும் நாங்கள் எதிர்பார்க்கல. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. தம்பி சாப்பிட்றத பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த பவுலை காலி பண்ணாமல் அவன் கீழே வைக்கலை, முடிச்சுட்டு தான் வச்சான். ஆக்சுவலாக நாங்கள் நினச்சது சில் பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும்னு, பட் சூடாக சாப்பிட்டா அதை விட நல்லா இருந்துச்சு. சீரியஸ்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக மிஸ் பண்ண மாட்டீங்க. 5 நிமிஷம் போதும் இதை செய்கிறதுக்கு. வேகிற டைம்லாம் இல்லாமல் சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஈஸி. பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆயாச்சு. சரி, எனக்காக ஒரு தடவை ஒரு பீஸை சில் பண்ணி காட்டியான்னு சொல்லி ஒன்று மட்டும் ஃப்ரிட்ஜில் சில் பண்ணி வச்சு ட்ரை பண்ணோம். ஏன்னா சூடாக சாப்பிட்றது எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ இருந்தாலும் ஒன்று சில் பண்ணி சாப்பிட்லான்னு ஒரு 5-10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், பால் ஃபுல்லாக உள்ள சோக் ஆகிடுச்சு, வெளியில் நிற்கலை. இதை சாப்பிடும்போது கூட உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஹாட்டாக சாப்பிட்றது தான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருந்துச்சு. பட் இந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த கேக்கும் செம்மையாக தாங்க இருந்துச்சு, குறைலாம் சொல்ல முடியாது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஏரியாக இருக்குது. இது ஃப்ரிட்ஜில் சோக் பண்ண கேக் தான். இந்த கேக்கை நம்ம பால் ஊற்றி சோக் பண்ணுறதுனால சில்லுன்னு ஆனப்புறம் அது சாஃப்டாகவே தான் இருந்துச்சு, ட்ரையாலாம் ஆகலை. செம ஏரியாக சாஃப்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வருது, அஹெடாக ஏதாவது டெசர்ட் ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுவும் எக்லெஸ்ஸுங்கிறதுனால தாராளமாக இந்த புரட்டாசி மாதத்துக்கு கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம். நிக்கிலன் கிட்டேருந்து ஒரு புது ரெசிபி, அதுவும் அட்டகாசமான ஒரு ரெசிபி எனக்கு கிடைச்சது. பெரிய திருப்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.